ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் கிரிக்கோஷ் இன் தமிழ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா vs பங்களாதேஷ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025, அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் குரூப் கேம், அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒரு குரூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த செகண்ட் கேம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இனிஷியலி இந்த மேட்ச் வந்து துபாயில் ஆடுறாங்க. ஸோ கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் இருக்கிற வேரியஸ் வென்யூஸ், அதாவது கராச்சியாக இருக்கட்டும், லாகூராக இருக்கட்டும், இஸ்லாமாபாதாக இருக்கட்டும், ஸோ இந்த வென்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா இந்த மேட்ச் இந்தியா ஆர் பிளேயிங் ஆல் தேர் மேட்சஸ் இன் துபாய். ஸோ அப்படின்றப்போ இந்தியா துபாயில் ஆடுறதுனால கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக மாறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த ஒரு துபாய் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக சூப்பர் ஹெல்ப் இருந்தது. தெர் இஸ் நோ டவுட்டிங் தட். அண்ட் talking about Bangladesh innings, I mean Bangladesh வந்து பார்த்தீங்கன்னா batted first in his encounter and இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 35 for 5. இன்ஃபேக்ட் முகமது ஷமி ஒரு எக்ஸ்ட்ராடனரி கம்பேக் சூப்பராக பார்த்தீங்கன்னா போட்டார். அண்ட் he also ended up getting 5 wicket haul. ஸோ அப்படின்றப்ப ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் அண்ட் முகமது ஷமி இது வந்து ஒரு பிரிக்க முடியாத ஒரு பாண்டு. ஸோ அப்படின்றப்ப கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமி சூப்பராக போட்டார், வித் நியூ பால் ஸ்ட்ரைக் பண்ணார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெத்தில் வந்து அட் த டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணார். ஸோ அப்படின்றப்ப ஒரு மாதிரி ஒரு நல்ல தே காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம், வித் நியூ பால் அண்ட் வித் இந்த ஸ்லாக் ஓவர்ஸ். ஸோ அப்படின்றப்போ 5 wicket haul, ஒரு கம்பேக் ஃபார் முகமது ஷமி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மூவிங் அஹெட் இன் திஸ் டோர்னமெண்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா இந்தியன் டீமுக்கு இல்லாத ஒரு ஷூஸ் இவர் ஃபில் பண்ணுறாரு. ஸோ அப்படின்றப்போ தெர் இஸ் நோ டவுட்டிங் தட் இஸ் கோன் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மூவிங் அஹெட் இன் திஸ் டோர்னமெண்ட். அண்ட் 35 for 5 இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜாக்கர் அலி அண்ட் ஹிருதாய் வந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து 35 for 2லேருந்து பார்த்தீங்கன்னா 35 for 3லேருந்து 35 for 5 கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் 2 குவிக் விக்கெட்ஸ், 35 for 4 35 for 5 எனக்கு அது மட்டும் ஒரு சின்ன டவுட் இருக்குது. பட் அதர்வைஸ் 2 குவிக் கன்சிக்யூட்டிவ் விக்கெட்ஸ் ஃப்ரம் அக்சர் பட்டேல். அண்ட் ஹேட்ரிக் பால் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் ஒன்று ட்ராப் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப சிம்பிளான கேட்ச், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேட் ட்ராப்ட் இட். அண்ட் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் wasn't able to become the second hat-trick hero of the Champions Trophy. அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு ஹேட்ரிக் மட்டும் தான் நடந்திருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹிஸ்ட்ரியிலேயே. ஸோ ரெண்டாவது ஹேட்ரிக் நீங்கள் பார்த்துருப்போம், பட் இட் வாசன்ட் டு பி. ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதாவது பங்களாதேஷ் ரெக்கவர் ஆன விதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் நாச். ஏன்னா நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானால், தட் இஸ் ஃபர்ஸ்ட் கேமில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வேரண்ட் ஏபிள் டு ரெக்கவர் ஆஃப்டர் அ பாயிண்ட். பட் ஆனால் இன்னைக்கு பங்களாதேஷ் பண்ண விதமாக இருக்கட்டும், ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஜாக்கர் அலி ஒரு 2, ஹிருதாய் ஒரு 2 சூப்பராக ஆடினாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பை பயங்கரமாக ஸ்டிச் பண்ணாங்க. அண்ட் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நான் பயங்கரமாக டோட்டலும் சொல்ல மாட்டேன், பட் ஒரு 35 for 4 35 for 5லேருந்து 228 ஆல் அவுட் ஆனது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் அ வெரி குட் ஸ்கோர் மை ஒப்பீனியன். அண்ட் ஹிருதாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் 100. இன்ஃபேக்ட் வந்து அந்த வெதர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ஹேட் டு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் அந்த வெதர் கண்டிஷன்ஸ் ஹியூமிடிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது இப்போ இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஹி ஆக்சுவலி சஃபர்ட் ஃப்ரம் கிராம்ப்ஸ். பட் டிஸ்பைட் தட் எக்ஸலண்ட் நாக்கு, ஒரு நல்ல ஃபைட் ஒன்று ஷோகேஸ் பண்ணாங்க பங்களாதேஷ். எஸ், இந்தியா ended up winning the game, there is no doubting that. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைட். ஏன்னா 228 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷோகேஸ் பண்ண ஃபைட்டாக இருக்கட்டும். அண்டு மிடில் ஓவர்ஸில் வந்து ஜடேஜா அண்ட் அக்சர் பட்டேல் ஆடின விதமாக இருக்கணும். எஸ், ஜடேஜா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே அவர் எதை பெஸ்ட்டாக பண்ணுவாரோ அதை பண்ணார். பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போட்டுட்டு இருந்தார், கன்சிஸ்டண்ட்டாக கலக்கிட்டார். பட் அவங்கள ஆடின விதமாக இருக்கட்டும், எஸ் ஒரே கம்மியான எக்கானமி ரேட்டில் தான் ஆடினாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபேஸில் ரன் ரேட் வந்து க்ளோஸ் டு 3.5 runs தான் இருந்தது. பட் ஸ்டில் they managed to take the innings. அங்கேருந்து வந்து கிராஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஃபீல்டில் ஆடினதாக இருக்கட்டும், நல்லா ஆடினாங்க, நல்லா பண்ணாங்க. பட் டிஸ்பைட் த 228 தான் அடிக்க முடிஞ்சுது.
பட் அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா 229 அப்படின்றப்போ தே ஹேட் டு கிவ் இன் அ ஃபைட் அண்ட் கண்டிப்பாக அதை கொடுத்தாங்க. ஸ்பின்னர்ஸ் சூப்பராக போட்டாங்க. ஐ மீன் போத் த ஸ்பின்னர்ஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் வேறு எக்ஸலண்ட். பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஆஸ்கே இருந்தது. ஏன்னா நியூ பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரோஹித் சர்மா வந்து அந்த அட்டாக்கிங் இன்டெட் 2023 வேர்ல்ட் கப்பில் என்ன பண்ணாரோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எங்கே விட்டாரோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐசிசி ஓடிஐ டோர்னமெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் பார்த்தீங்கன்னா அதே ஒரு அக்ரெசிவ் அப்ரோச்சு. முஸ்தபிசுர் ரஹ்மானை பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் சேஞ்சு டஸ்கின், இன்ஃபேக்ட் டஸ்கின் அஹமத் வித் நியூ பால், டஸ்கின் அண்ட் முஸ்தபிசுர் வித் நியூ பால். ஒன் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா தன்சீம் வந்தார். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரையுமே ப்ரெஷரில் போட்டார் ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ அப்படின்றப்ப ரோஹித் சர்மா டாப் நாச்சு. அண்ட் சுப்மன் கில்லை பற்றி ஐ திங்க் ஐ ஹவ் டு டெஃபினெட்லி கிவ் அவர். ஐ மீன் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா at this moment I think he's going to become one of the best ODI batters for India. ஏன்னா ஒன் டேஸில் மட்டும் பாருங்கள். இன்ஃபேக்ட் ஒரே ஒரு கன்சர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்டில் அவருக்கு அவரோட ரெட் பால் ரெக்கார்ட்ஸ் மேலே ஒரு சில ஒரு பேச்சு அடிப்பட்டதே தவிர ஒரு ஒயிட் பாலில் பார்த்தீங்கன்னா இஸ் பீன் எக்ஸ்ட்ராடனரி. அதாவது செகண்ட் ரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ அப்படின்றப்போ எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் அண்ட் ஒரு மாதிரி அந்த அந்த ஈஸியாக பேட்டிங் ஆடுற ஒரு ஃபீல் கொடுத்தாரு இன்றைக்கி. தேர் இஸ் நோ டவுட்டிங். தெரியுன்னா அந்த புல் ஷாட்டாக இருக்கட்டும், அந்த ஷார்ட் ஆர்ம் ஜாபாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஒன்று அடித்தார். அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டியரில் போய் விழுந்தது. அந்த புல் ஷாட்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் பேட்டர் இன் ஃபார்ம். அதாவது வந்து அவ்வளோ ஈஸியாக ஆடினார். அது இட் இஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் ஷாட் டு பிளே. பட் அதை வந்து அவர் ஆடின விதம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ இன் தட் ரிகார்ட் சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் he ended up getting 100. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 100. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்தியா வந்து ஆஃப்டர் த விக்கெட் ஆஃப் ரோஹித் சர்மா விராட் கோலி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிசல் தான் சொல்லுவேன். ஒரு ஷார்ட் டெலிவரி, ஒரு மாதிரி அது ஒரு விக்கெட் எடுக்கிற டெலிவரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம் தான். பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டெலிவரி, அதை வந்து கட்டார போய் பார்த்தீங்கன்னா பாயிண்டில் ஒரு மாதிரி ரெகுலேஷன் கேட்ச்சு. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது இந்தியாவுக்கு. ஸ்ரேயஸ் ஐயருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட் இழந்தார். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் ஆக்சுவலி ட்ரை டு ஆக்சிலரேட். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா அவருமே அங்கே அவரோட விக்கெட் இழந்தார். இன்ஃபேக்ட் பாபர் அசாம் வந்து ஃபஸ்ட் மேட்ச் என்ன பண்ணியிருக்கணுமோ அதை இன்றைக்கி சுப்மன் கில் வந்து பண்ணி காமிச்சிட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை தான் நான் சொல்கிறேன். ஐ மீன் நம்ம யாரையும் வந்து ஐ மீன் வி நாட் அகேன்ஸ்ட் எனிபடி, பட் நான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்காக நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம் ஒரு 2 ஆடி இருந்தாருன்னா பாகிஸ்தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன்னா, சுப்மன் கில் இன்றைக்கி வந்து அவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஏன்னா ஒரு 2 விக்கெட்ஸ் விழுந்துட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் கேஎல் ராகுல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் அவருக்கு ஒரு லைஃப் கிடச்சிது. ஏன்னா அந்த டைமில் 4 இருந்தாங்க இந்தியா. ஒரு 2 குயிக் விக்கெட் விழுந்ததுன்னா என்ன வேணால் ஆயிருக்கலாம். வித் மேபி 20-25 ரன்ஸ் டு கெட் என்ன வேணால் ஆயிருக்கலாம். பட் சுப்மன் கில்க்கு அது புரிஞ்சுது. விக்கெட்ஸ் அது இன்னொரு 2 விழுந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 2 நின்ட்டார், ஆங்கர் ரோல் பண்ணிட்டார். ஸோ அப்படின்றப்போ டாப் நாச் ஃப்ரம் சுப்மன் கில் சூப்பராக ஆடினார். அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி கேஎல் ராகுலை பற்றி பேசணும். ஐ மீன் அவர் ஆடின நாக் ரொம்ப 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 அண்டர் ரேட்டட்னு எனக்கு தோணுது இன்னைக்கு நாக். ஏன்னா 41 வித் த பேட்டு பார்த்தீங்கன்னா நாட் அவுட், ஹீஸ் கம் நாட் அவுட், ஒரு 6ஓட கூட மேட்சை முடிச்சார். ஸோ அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த 41 runs வில் கிவ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் டு கேஎல் ராகுல். ஏன்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கரெக்டான பொசிஷனில் ஆடினாங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்பர் 6 தான் ஆடினார். ஸோ அப்படின்றப்போ ஹீ வில் இந்த ஒரு 41 நாட்டோட ஒரு நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அண்ட் மூவிங் ஆக இந்த டோர்னமெண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவார் கேஎல் ராகுல் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது கைஸ். ஸோ தட் இஸ் இட். பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஃபாட் ஹார்ட் கிட்டத்தட்ட 45th வரைக்கும் கொண்டு போனாங்க. இந்த ஒரு 230 வச்சுட்டு நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். வாஸ் காம்படிட்டிவ் கேம் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கைஸ் தட் வாஸ் the end of the video. India பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் வின்னு அண்ட் குரூப் as far as India's group are concerned எல்லா கேமுமே வந்து எல்லா டீமுமே ஃபர்ஸ்ட் கேம் ஆடிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான், இந்தியா, நியூசிலாந்து அண்ட் பங்களாதேஷ் இவங்க 4 பேருமே அவங்க ஃபர்ஸ்ட் கேம் ஆடிருக்காங்க. ஃப்ரம் த நெக்ஸ்ட் கேம் குரூப் பி வில் ஸ்டார்ட். ஸோ கண்டிப்பாக அதுக்குமே நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.